கவிக்குயில் சேனல் கவிதைக்காக மட்டும் இல்லைங்க, கவிதையோடு சேர்த்து ஒரு தகவலையும் கொண்டு சேர்ப்பது தான் எங்கள் நோக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குரு, விளையாண்டது போதும் வாங்க. ஏமா இப்படி நீ தொல்லை பண்றீங்க? கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேனேம்மா. டேய், இன்னைக்கு கார்த்திகை தீபம்டா. இப்போ கார்த்திகை தீபம்னா அதுக்கு என்னம்மா? தங்கம், அப்படி சொல்லக்கூடாதுப்பா. கார்த்திகை தீபம் திருநாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திருநாள். ஓகேவா? அதை பற்றி ஒரு வரலாறே இருக்கு. இங்கே வாங்க சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இது என்ன கடவுள்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தான் தெரியுமே. சிவன், பிரம்மன், விஷ்ணு, மும்மூர்த்திகள், இவங்க தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. ரெடி? மும்மூர்த்திகளில் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில தங்களில் யார் பெரியவங்க அப்படிங்கிறது அடிக்கடி சண்டை வந்துச்சாமா. அச்சோ, டேடி மம்மிக்கு சண்டை வந்தாலே பெருசா இருக்கும், இதை கடவுளுக்கு சண்டையா? உண்மைதான். கடவுளாச்சே, அதனால பிரச்சனைகளும் பெருசாச்சு. பிரம்மன் தன் படைத்தல் தொழிலையும் விஷ்ணு தன்னோட காத்தல் தொழிலையும் கைவிட்டதுனால நாட்டுல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு டேடி? தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்களாமா. விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில தங்களில் யார் பெரியவங்கன்னு சண்டை வர்றதுனாலையும் அந்த சண்டைனால அவங்க தங்களோட தொழில்களை செய்யாதனாலையும் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது, இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. சிவனும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அழைச்சி, உங்களில் யார் பெரியவங்கன்னு அடிக்கடி சண்டை வருது, இதுக்கு நான் ஒரு போட்டி மூலமாக தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. என்ன போட்டி டாடி? சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் முன்னாடி ஒரு தீப பிளம்பா தோன்றி, என்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. உடனே பிரம்மாவும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து சிவனோட முடியை காண்றதுக்காக மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாராமா. விஷ்ணுவும் வராக அவதாரம் எடுத்து சிவனோட அடியை காண்றதுக்காக பூமிக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சாங்களாமா. அவங்களும் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் சிவபெருமானோட அடியையும் முடியையும் அவங்களால காணவே முடியலையாமா. அவங்க கண்டதெல்லாம் சிவபெருமானோட தீப பிளம்பான அந்த ஒளியை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடிஞ்சுதாமா. அப்போதான் அவங்க தங்களோட தவறை உணர ஆரம்பிச்சாங்களாமா. தங்களோட தவறை உணர்ந்தவங்க சிவபெருமானுக்கிட்ட வந்து சரணடைஞ்சாங்களாம். நாங்கள் பெரிய தவறு செஞ்சிட்டோம், எங்களால் எவ்வளவு முயன்றும் உங்களோட அடியையும் முடியையும் எங்களால் காண முடியல, நாங்கள் கண்டதெல்லாம் தீப ஒளி பிளம்பு தான், அந்த ஒளி எங்கள் மனசில் இருந்த அறியாமைங்கிற இருளை போக்கிருச்சு, எங்களை மன்னிச்சு ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. சிவபெருமானும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்களாமா. அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்களாம். என்ன வேண்டுகோள் ரெடி? அதாவது, எப்படி நாங்கள் உங்களோட ஒளியை கண்டு எங்களோட மனசில் இருந்த அறியாமைங்கிற இருள் போச்சோ, மக்களும் தங்களோட மனசில் இருக்கிற அறியாமை நீங்கி முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். ஓ அப்படியா? சிவபெருமானும் அவங்களோட வேண்டுகோளை ஏற்று திருக்காட்சியை நட்சத்திரத்தில் ஜோதி பிளம்பா மலை உச்சியில் காட்சி தருவாராம்மா. அப்படி அந்த காட்சியை பார்க்குறவங்க அவங்களோட 21 தலைமுறைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் பசி, பட்டினி, பஞ்சம் இதெல்லாம் நீங்கி அவங்க மனசில் இருக்கிற அறியாமைங்கிற இருள் போக்கி அவங்களோட முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அருள் பாலித்தாராம். அதனால இந்த தீப திருநாளில் நாமும் நம்மளோட வீட்டை சுத்தம் செஞ்சு தீப எண்ணெயில் விளக்கேற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையிலையும் நன்மை நடக்கும். சரியா? ஓகே டாடி. ஏங்க ஏங்க நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? டாடி, நான் குளிக்கவே ஓடிடுறேன் டாடி. டேய், சரி, வேணாம்னா கேட்கவா போற? சொல்லு, நாங்க கேட்குறோம். அவங்க கேட்க ரெடி ஆயிட்டாங்க, நீங்களும் கேட்குறீங்களா? உலகம் பிறந்தது புதிய ஒளியின் வெளிச்சத்தில், கண்கவரும் அழகு வாழ்வின் விடிவெள்ளி, இருண்ட உலகின் அஸ்திவாரம், கவலைகளுக்கு மாமருந்து, அறிவின் ஒளிச்சுடர், புத்துணர்வின் ஒளி விளக்கு, மின்மினி பூச்சிகளின் கூட்டம், மின்னும் நட்சத்திரம், விண்ணில் இருந்து விண்மீன்கள் இறங்கி வந்தாற்போல் உணர்வு, தீப ஒளியை காணும் நேரம், வண்ணத்து பூச்சிக்கு சிற்றாடை கட்டி சிறகடிக்கும் சிறு பிள்ளையாகிறது என் மனம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.